எந்த ஒரு சுபகாரியம் என்றாலும் வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம், தேங்காய் இவைகள் கட்டாயம் இடம்பெற்றுவிடும். அர்ச்சனையிலும் இந்த 3 பொருட்கள் கட்டாயம் இடம்பெறும். அந்த அளவுக்கு இந்து மத வழிபாட்டில் வெற்றிலையின் பங்கு தவிர்க்க முடியாததாகிவிட்டது. வெற்றிலை நுனியில் லட்சுமியும், மத்தியில் சரஸ்வதியும், காம்பில் பார்வதியும் வாசம் செய்வதாக ஐதீகம். வெற்றிலை கனவு வந்தால் உங்களுக்கு நல்ல பலன்கள் வரப்போகிறது என்று அர்த்தம். அல்லது இத்தனை நாளும் உங்களை சூழ்ந்து வந்த இன்னல்கள் தீரப்போகிறது என்று அர்த்தம். திருமணம் ஆகாதவர்களும் இதனை கனவில் கண்டால் விரைவில் அவர்களுக்கு திருமணம் நடந்துவிடும். அதேபோல ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யலாமா வேண்டாமா என்ற குழப்பத்தில் இருக்கும்போது உங்கள் கனவில் வெற்றிலை பாக்கு வந்தால் அது பச்சை கொடி காட்டுவதாகவே அர்த்தம். அந்த செயலை நீங்கள் குழப்பமின்றி செய்யலாம். அதில் உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும். நீங்கள் தற்போது ஏதேனும் பிரச்சனையில் இருந்தாலோ அல்லது யாரோ உங்களுக்கு ஒரு துன்பத்தை ஏற்படுத்தி கொண்டு இருந்தாலோ அது கூடிய விரைவில் நீங்கி உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையப் போவதை உணர்த்துகிறது. நீங்கள் ஒரு தொழிலை தொடங்க நினைக்கிறீர்கள் என்றால் அதற்கான முயற்சிகளை எடுக்கலாம் என்றும் அதில் உங்களுக்கு வெற்றியான பலன்களே கிடைக்கும் என்பதை உணர்த்துகிறது. நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யலாமா வேண்டாமா என்ற குழப்பத்தில் இருக்கும்போது உங்களுக்கு வெற்றிலை பாக்கு கனவில் வந்தால் நீங்கள் அந்த விஷயத்தை செய்யலாம் என்றும் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை உணர்த்துகிறது. வெற்றி அடைவதற்கான அறிகுறியைதான் கனவில் வெற்றிலை பாக்கு வந்தால் வந்து உணர்த்துகிறது. எனவே வெற்றிலை பாக்கு கனவில் வந்தால் நல்ல பலன்களையே அளிக்கும்.